ரியலி பிரிவு அணின்னு ஒன்று வந்த பிறகு திருப்பி எல்லா கட்சியிலுமே இல்லை, பிஜேபியிலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒர்க்கு தனி, அதுக்கு செப்பரேட் நீங்கள் ஒரு பிரிவு அமைச்சு ஒர்க் பண்ணுறீங்க. அதனால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்ட விஷயம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்த மூவிங் எங்களுக்கு தேர்தலில் நீங்கள் வந்து என்ன மாதிரி பிரச்சாரத்துக்கு, அடுத்து தேர்தல் நெருங்கி வரும்போது பிரச்சாரம் எப்படி இருக்கும்? இல்லை, அடுத்து என்ன பிளான்னா, இப்போ அயல பிரிவுனால ஃபாரின்ல இருக்காங்க. இப்போ ஒரு எங்கள் ஊரில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு தெருவுக்கு 5 பேர் 6 பேர் ஃபாரின்ல இருக்காங்க. அங்கே ஃபாரின்ல மோடியால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது, அதை அவங்கள புரிய வச்சு அதை அவங்க இங்கே அவங்க குடும்பத்தில் சொல்லி நம்ம ஓட்டு போட வைக்கணும். அதுதான் இப்போ எங்களோட டார்கெட்டாக இருக்குது. ஏன்னா அவங்க ஃபாரின்ல இருக்கவங்க கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மாவோ ஒய்ஃப்டே இங்கே நான் எனக்கு இவங்க இந்த ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து நம்மளை ஓட்டு போட போகிறாங்க. அதை எப்படி கொண்டு வரணும், அதை அந்த அந்த ஓட்டர்ஸை எப்படி நம்ம பிஜேபி ஓட்டு போட வைக்கணும், அதுக்குள்ள ஒர்க்கு தான் இப்போ கண்டினியூவாக பிளான் பண்ணி அதை பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே. அதாவது மண்டல ரீதியாகவும் பூத்து கமிட்டி டீம் போட்டு ஒர்க் பண்றீங்க. இப்போ நான் வந்து பண்ணா பிரச்சார பிரிவுன்னு ஒண்ணு நீங்க ரீசன் சொல்லிட்டீங்க. பிரச்சாரங்கள் எப்படி பண்றீங்க பிரிவுல. இப்போ வெளிநாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க, குமரி மாவட்டத்தை அவங்க மூலியமா இன்ஃபார்ம் பண்ணி நீங்க வந்து ஃபேமிலியில அது ஒரு பிரச்சாரம் தான். கண்டிப்பா நல்ல விஷயம் தான். 26 தேர்தல் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க மாற்றம்? கண்டிப்பா ஒரு நல்ல தேர்தலா இருக்கும் பிஜேபிக்கு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்ததோட நல்ல வளர்ச்சியை பார்க்கலாம், நல்ல பெர்சன்டேஜை பார்க்கலாம். 26ல பிஜேபி கூட்டணியில யார் சேர்ந்தாலும் கண்டிப்பா வச்சு அந்த ஆட்சி தான் அமையுமா? இல்ல கண்டிப்பா பிஜேபி யார் கூட கூட்டணி இருக்கோ அந்த ஆட்சி கண்டிப்பா ஜெயிக்கும். அந்த ஆட்சி தான் அது ஒரு ஆட்சி அமைக்க நீங்க கண்டிப்பா வெளிய நிறைய நீங்க போயிருப்பீங்க. அதுதான் சொல்றேன், பிஜேபியோட தயவு இல்லாம எந்த கட்சியாலும் ஆட்சி அமைக்க முடியாது தமிழ்நாட்டுல. அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கோம். இன்னும் ஸ்ட்ராங். இப்போ மாநிலத்துல நயனாந்திரன்ஜி உங்களுக்கு தெரியும், எல்லா ஊருக்குமே போயிட்டு பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா நல்ல ஒரு ஆட்சி. வித்தவுட் பிஜேபி இங்க வந்து யாருமே எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது. மெயினா அந்த அளவுக்கு நம்ம நல்ல சத்தியம் சொல்றீங்க. பிஜேபி கூட்டணி இருக்கிறவங்க ஆட்சி அமைக்கும், அது உறுதியா உறுதி. பல ஊர்களுக்கு வெளிநாடு வர அது உறுதி. சார் வந்து நீங்க ஒரு பிசினஸோட பொலிட்டிக்கல் பாருங்க. சார் வந்து இப்போ எப்படி நீங்க வந்து சார் இல்ல டைம்ல உங்க ஒரு பிசினஸோட தான் கஷ்டமா தான் இருக்கும். இல்ல ஃபுல் டைம் கொடுக்க முடியாது. இல்ல சார் சொன்ன மாதிரி ஃபுல் டைம் கொடுக்க முடியாது. அதாவது நமக்கு பொருளாதாரம் நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் வேணும். அந்த பிரகாரம் கொஞ்சம் பிசினஸ் மெயின் ஒரு டெய்லி ஒரு 2 hours 3 hours கட்சிக்கு வேண்டி நாங்கள் படிச்சோம். தலைவருக்கு போஸ்ட்ல வந்து மாவட்ட தலைவர் சார் ராஜா சார் இல்லாட்டலாம் அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து. ஆமா, ராஜா சார் இங்க உள்ளது கன்வே எங்களுக்குள்ள டெய்லி எங்களுக்குள்ள வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இருக்கு, மாநிலத்துக்கு இருக்கு. நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் மூலம் எங்களுக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனைகள் உண்டோ அதை ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நான் வெளியில நாட்டில் நான் பிஸியாக இருந்தாலும் இங்க இருந்து ஒரு ஃபைல் வருது, இங்க இருந்து ஒரு மேட்டர் வரனா உடனே அண்ணன்ட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அண்ணன் ஏன்னா நாங்க இருந்தால் உடனே டேரெக்டாக போய் அவங்களாவே என்னால் மீட் பண்ணி எடுத்து பேச முடியாது. அண்ணன்ட்ட சொன்னால் வித்தின் 1 hour 2 hours அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து உடனே அவங்க வீட்டில் போய் பேசி எடுத்து என்ன பண்ணணும் அந்த இதை என்கிட்ட அப்புறம் அந்த மெசேஜ் என்கிட்ட பாஸ் பண்ணுவாங்க. அதை நாங்கள் அடுத்த லெவல் யார்கிட்ட கொண்டு போகணும் என்ன பண்ணணும்னு சொல்லி உடனே பண்ணிட்டு தான் இருக்கோம். யான் சார்பாக இந்த பாரதின் மீடியா சார்பாகவும் யாரும் அந்த மாதிரி ஒரு வெளிநாட்டில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை தைரியமா பண்ணலாம். எங்கள்கிட்ட இந்த எங்க மாவட்டம்னா கன்னியாகுமரி மாவட்டம்னா எங்கள்கிட்ட சொல்லுங்க, அப்படி இல்லை வேற மாவட்டம்னாலும் நீங்க எங்கள்கிட்ட சொல்லலாம், நாங்க அந்த மாவட்ட தலைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி. இன்னொன்னு மெயின் ரீசன் எங்களுக்கு என்ன ப்ளஸ்னா எங்க மாநில தலைவர் மாநில டீம் இருக்கலாம், அது பெரிய டீம். அது இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ இருக்க மாநில சுந்தரஞ்சி வந்து எல்லா 67 மாவட்டத்துக்கும் போய் பொறுப்பாளர் எல்லாரும் போட்டாச்சு. இப்போ எல்லா கண்ட்ரிக்கும் போறாங்க. வேலை எத்தனை கண்ட்ரி இருக்கும் அத்தனை கண்ட்ரியும் போய் பொறுப்பாளர் போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, நல்ல வளர்ச்சினா எல்லாருமே ஹை எஜுகேட்டட் ஹை பிசினஸ் மேன். அதனால எங்களுக்கு இப்போ என்ன எங்களோட பொறுப்பாளர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா குணசேகரன் சார், நிறைய காலேஜஸ் ஆப்பிரிக்காலாம் நிறைய காலேஜஸ் இருக்காங்க. அப்ப நம்ம அடுத்த லெவல் நம்ம கட்சிக்காரங்க யாருக்கு படிக்கணும், வெளிநாட்டுல போய் படிப்பு நிறைய பேர் மோகமே வெளிநாட்டுல போய் படிக்கிறதான். அவங்க பிலிப்பைன்ஸ்ல மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்குள்ள அவங்களுக்கு ஐடியாஸ் என்னென்ன பண்ணா அடுத்த என்ன மூலம் அவங்களாம் ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு. எப்போனாலும் எந்த நேரத்தில் நம்ம ஃபோன் அடித்தாலும் உடனே ரிப்ளை பண்ணி ஆனால் இப்படி ஒரு மேட்டர் இருக்குன்னு என்ன செய்யலாம் எல்லாமே கிளியராக பண்ணுறோம். அது எங்களுக்கு மெயின் ப்ளஸ். எங்களோட மாநில தலைவர் மாநில டீம் வந்து ஒரு சங்கீதா மேடம் ஒருத்தவங்க இருக்காங்க, ஐடி சம்பந்தமா என்னென்ன இப்போ ஒரு பையனுக்கு ஜாப் வேணும், அடுத்து என்ன படிக்கணும் என்னன்னா அவங்கள்ட்ட சொன்னா போதும். தமிழ்நாடு பிஜேபியில் ஐஎன்ஆர் விங்லேயே இருக்காங்க, சென்னை மாவட்ட தலைவர். அவங்கள்ட்ட சொன்னாலும் அவங்க கண்டிப்பாக அதே மாதிரி ஜிசிஎஸ் கண்ட்ரி என்ன பிரச்சனையா உமாசங்கரி மேடம் இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஆளாக நாங்கள் நியமிச்சு தான் வச்சுருக்கோம். அது மெயினாக சொல்ல போனால் மாநில தலைவர் அவரோட பணி வந்து பயங்கரமாக இருக்கும்.
பயங்கர மீன்ஸ் கண்டினியூவா எந்த நேரம் நம்ம எப்போ ஃபோன் நைட்டு 12 மணிக்கு ஃபோன் அடிச்சு ஒரு மெசேஜ் போட்டாலும் உடனே எடுத்து உடனே ரிப்ளை பண்ணாம நல்ல அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் சொல்லலாம். அவரும் சரி, குணசேகரன் சாரும் சரி. கஷ்டமான ஒர்க் தான், டஃப் தான். கண்டிப்பா கண்டிப்பா. பொலிட்டிக்கல் அரசியல் வேலைங்க இருக்குது தமிழ்நாட்டுல. நீங்க வந்து அயல் வெளிநாட்டு இதையும் இது பண்ணணும், அதை இங்க ஒன்று சரிக்கிட்டு அங்க இருந்து இங்க கொண்டு வரணும். அதுதான் இதெல்லாம் இது பண்ண அங்க அது ஒரு மிகப்பெரிய ஒர்க் தான். இப்போ லாஸ்ட் இப்போ அணிகள் மாநாடு நடந்து கும்பகோணத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா தமிழ்நாடுல மொத்த அணிகள் மாநாடு. இப்போ லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா துபாயில வந்து ஒரு பையன் 32 இயர்ஸ் தான் ஆச்சு, ஒரு பையன் வந்து இறந்துட்டாங்க, ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்துட்டாங்க. சின்ன கை குழந்தை, அவன் 6 மாசமோ 8 மாசம் தான் கை குழந்தை. அவங்க ஒய்ஃப் 12th தான் படிச்சிருக்காங்க, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். உடனே இந்த மெசேஜ் அங்கே மாநில தலைவருக்கு பாஸ் ஆயிடுச்சு. அங்கே உமாசங்கரி மேடம் வந்து வித்தின் ஒன் வீக்கோட 3 daysல அவங்க உடம்ப பாடியை கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்தது அப்புறமும் அவங்களுக்கு அந்த கம்பெனி மூலமா என்னென்ன சப்போர்ட் கிடைக்கணும் துபாயில இருந்து, இன்சூரன்ஸ் ஃபார்மௌண்ட்ல இருந்து. ஏன்னா அவங்க ஃபைனான்சியா ரொம்ப புவர். அவங்க அடுத்த லெவலில் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் எதுவுமே தெரியாது. எல்லாமே அவங்கள்ட்ட இருந்து வாங்கி கொடுத்து அந்த நீங்கள் அந்த கும்பகோணம் மீட்டிங்கில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அந்த அதோட பெரிய செக் மாதிரி வச்சு மாநில தலைவரும் எங்கள் மாநில தலைவரும் எல்லாரும் சேர்ந்து கொடுத்து அடுத்தது அவங்க ஃபேமிலி அடுத்த லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும், அதுமாரி அங்கேருந்து வந்து நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அவங்கள அடக்கம் பண்ண வர எல்லாமே நம்ம ஐலப்பிரி தான் பண்ணிச்சு. இது நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ கம்போடியாவில் ஒரு 8 பேர் மாட்டிருக்காங்க, நம்ம தூத்துக்குடிக்காரங்க தான். மொத்தம் 196 பேர் இந்தியன்ஸ் மாட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து 8 பேர் மாட்டிருக்காங்க. அவங்களும் ஒரு தீவிரவாதி பிடியில தான் இருக்காங்க. அவங்கள இப்போ அதுலேருந்து மீட்டு எடுத்து இப்போ கம்போடியாவோட கவர்மெண்ட் கையில் கவர்மெண்ட் மிலிட்ரி வர நம்ம பார்த்தாச்சு. இதை நான் என்ன சொல்ல லாஸ்ட் எஸ்டர்டே நேற்று நடந்த மீட்டிங்கில் அப்டேட் இது கண்டினியூ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். அவங்களை எப்படி உள்ள கொண்டு வரணும், அவங்க ஏன்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகுது. அதே மாதிரி ரஷ்யாவில் ஒரு பையன் மாட்டியிருக்கான். இப்போ லாஸ்ட் டைம் ரஷ்யன் அதிபர் வந்திருந்தாங்களா, புதின் வந்திருந்தாங்க இந்தியாவுக்கு விசிட் பண்ணதுக்கு 2 days முன்னாடியே எங்கள் மாநில தலைவர் அங்கே போய் அவங்களோட எம்பசி இல்லாத பேசி எடுத்து அதோட இதை கொடுத்தாச்சு. கொடுத்த ஒரு ரியாக்ஷன் என்னது, அடுத்த லெவலுக்கு போயாச்சு அந்த ஃபைல். அந்த பையனை எப்படி கொண்டு, ஏன்னா டாக்டர் படிக்க போனான் அந்த பையன். அந்த பையனை திருப்பி காஞ்சிபுரத்தில் உள்ள பையன் அடுத்த லெவலில் எப்படி கொண்டு வரலாம். இப்போ 23 to 25 அடுத்த எம்பசி ரஷ்யன் எம்பசியில் மீட்டிங் தந்திருக்காங்க எங்கள் மாநில தலைவருக்கு. அவங்க இது எதுனா எல்லாமே எங்களோட அப்டேட்ஸ், டெய்லி உள்ள அப்டேட்ஸ். நம்ம ஒரு ஃபைலை கொடுத்தோன்னா அடுத்த அந்த ஃபைல் இப்போ என்ன பொசிஷனில் இருக்குது, அடுத்த எந்த லெவலில் போகுது எல்லாமே கண்டிப்பாக அந்த பையனை கொண்டு வர்றதுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாகும் கண்டிப்பாக. ஓகே சார். இப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து இப்போ பிஜேபியில வந்து 2026 ஆட்சி மாற்றம் உறுதின்னு சொல்றீங்க. அது பிஜேபி கூட்டணியில யார் இருக்காங்கன்னா அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா. ஏன்னா முக்கியமான நீங்க வந்து தமிழ்நாடையும் தாண்டி இந்தியாவும் தாண்டி செயல்படுறீங்க, ஒர்க் பண்றீங்க. அதனால அது நீங்க சொல்றது 100% உண்மையா இருக்கும் அப்படின்னு மக்கள் சார்பாகவும் மீடியா சார்பாகவும் நம்புறேன் சார். சேனலுக்கு பேட்டி கொடுக்கணும் ரொம்ப சந்தோஷம். துணைத் தலைவர் ஜான்சன் சாருக்கு நன்றி.